வாங்க மக்கள், இன்னைக்கு வீடியோல இந்த வடையை பார்க்கும் போதே நாக்கு ஊறுதா. இது மசால் வடை கிடையாது. கமெண்ட்ல போய் கமெண்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறமா வீடியோ பாருங்க. எதுல வடை பண்ணன்னு சொல்லிட்டு கடைசியா சொல்றேன். இப்ப வடை மாவுல பொடியா நறுக்கின வெங்காயத்தை போட்டுருவோம். கூடவே பொடியா நறுக்கின பச்சை மிளகா 10 பல்லு பூண்டை தட்டி போட்டுக்கலாம். 2 கொத்து கருவேப்பிலை கிள்ளி போட்டுங்க. இது கூடவே கொத்தமல்லி போட்டு தேவையான அளவு உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பை நல்லா இடிச்சு போட்டு இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டு பிசைஞ்சு விடுங்க. இந்த வடையை 12 வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஐடிசி பார்க் ஷேட்டன்ல ட்ரையலா கொடுத்திருந்தேன். இதை சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன செஃப்பா செலக்ட் பண்ணியிருந்தாங்க. அந்த டைம்ல இது ஒரு இனோவேட்டிவ் டிஷ்ஷா இருந்துச்சு எனக்கு. இப்ப இது சின்ன சின்ன உருண்டையா உருட்டி இதை கையில தட்டி எண்ணெயில போட்டுடலாம். முக்கியமான டிப்ஸ், வடையை நல்லா சூடான எண்ணெயில போடாதீங்க, நல்லா மிதமான சூட்ல போடுங்க. சூடான எண்ணெயில போட்டீங்கன்னா மாவு உள்ள பச்சையாவே இருக்கும், மேல கலர் வந்துடும். இப்ப வடையை நல்லா மீடியம் ஃபிளேம்ல வச்சு நல்லா வேக விடலாம். இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஹை புரோட்டீன் கண்டென்ட் உள்ள வடை. குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணாலும் சாப்பிடலாம். இந்த வடை வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடும் போது நல்லா கிறிஸ்பியா டேஸ்டா இருக்கும். மசால் வடை சாப்பிட்ட மாதிரிலாம் இருக்காது. இந்த வடை வேற மாதிரி இருப்பான். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். நல்லா பொன்னிறமா ஆனதுக்கு அப்புறமா இதை வடிகட்டி எடுத்துடலாம். எல்லாரும் கமெண்ட் பண்ணி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வடையை எதுல பண்ண